வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன். ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடரப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க, பெரிய அல்வாவாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. கரெக்டாக அல்வாவை கொடுத்தாலும் பரவாயில்ல, அங்கே போனவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கொந்தளித்து பேசியிருக்காங்க. அப்போ அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி தருப்பீங்க, அவங்க கேட்டாங்கன்னா அவர்கள் மீது கொந்தளிக்கக்கூடிய வார்த்தையில் நீங்கள் ஏசுவீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இதே போல் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் எங்கே வாக்குறுதி கொடுத்தோன்னு சேகர் பாபு அவர்கள் பேசிய அந்த டோனை இன்னும் நீங்கள் யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் என்ன நினச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பாவம் அரசாங்கம். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்க, வச்சுக்கிட்டு வஞ்சகமாக பண்ணுறோம். காசு இல்லை, காசு இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கேட்குறான், இருந்த காசெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு. தமிழ்நாட்டை சொர்க்கமாக மாற்றிட்டோன்னு சிஎம் சொல்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடாக இப்போ இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசுகிறார். அப்போ உண்மையிலேயே இவங்க தமிழ்நாட்டை சொர்க்கமாகிட்டு நினைக்கிறாங்க. நம்ம நரகத்தில் இருக்க நமக்கு தெரியும், ஆனால் இவர்கள் சொர்க்கமாகி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். அப்படிங்கும்போது அதாவது என்னென்னாங்க, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கோயபிள்ஸ் தத்துவம் இருக்குல்ல, அதை திமுக இன்றைக்கி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பல நிலைய வித்வான்கள் அதுக்கு தாளம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்மளை மாதிரி பேசுகிறது கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் தான் பார்க்குறவங்க. இதை விட பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கவங்க, மீடியா அப்படிங்கிற ஒட்டுமொத்த அந்த அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அவங்க பெரிய அளவுக்கு திமுக ஆட்சி தான் பாதுகாப்பான ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குறாங்க. எவ்வளோ தான் பலூன் ஊதி பெருசாகினாலும் ஒரு அளவுக்கு போனால் வெடிச்சிடும். அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் ஆஜராக சொல்லி மதுரை ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. நீங்கள் சொல்லலாம், ஏற்கனவே இதே மாதிரி ஜிஆர் சாமிநாதன் ஒன்று சொன்னார்ல, அது இல்லை, இது வேறு. இதுக்கு முன்னாடியும் நிபந்தனையற்ற மன்னிப்பு போய் இப்போ இருக்க ஹோம் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் செக்ரட்டரியும் போய் ஆஜராகிட்டு வந்தாங்க. அப்போ நீதிமன்றம் சொன்னிச்சு, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது உங்களெல்லாம் கூப்பிட்றதுன்னு. அப்போ நீதிமன்ற உத்தரவும் இவங்க மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாக்டோ ஜியோ போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஆட்சிக்கு எவ்வளோ பெரிய தலைவலியாக மாறப்போகுது அப்படிங்கிறத தான் பேச போகிறோம். அரசு ஊழியர்கள் மேலே நீங்கள் 1000 குறை சொன்னால் கூட அரசு ஊழியர்கள் இல்லை என்றால் அரசு இயந்திரம் நடக்காது. கரெக்டுங்களா? இப்போ அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்ன? இன்றைக்கி தமிழக அரசில் தங்கம் தென்னரசுலேருந்து ஏவா வேலு, அன்பில் மகேஷ், இவங்கெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் என்ன தான் பிரச்சனையாச்சு, என்ன தான் அவமானப்படுத்தினாங்க அரசு ஊழியர்களை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், அரசு ஊழியர்களோ ஆசிரியர்கள் யாராக வேணா இருக்கட்டும், ஒரு வாக்குறுதி தந்துட்டு அதை மறுத்து பேசுவது, வந்த உடனே பிடிஆர் மறுக்கிறாரு, மறுபடியும் அதே பிடிஆரை இன்றைக்கி நீங்கள் தேர்தல் அறிக்கை குழுவில் போடுறீங்க. இப்போ போன தடவை அங்கே அவர் தான் இருந்தார். அப்போ போன தடவை இருந்த அவர் வெளியில் என்ன சொன்னார்? முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்க மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாரா? அதில் அப்படியே நீங்கள் உறுதியாக இருக்கணும்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு. அப்போ நல்லா தெரியுது, வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் ஜாக்டோ ஜியோவை அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நட்டாத்தில் விட்டுறலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஜாக்டோ ஜியோ ஏமாடிகள் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஏழை மக்களை கூடவே ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத மக்களை கூட ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா விஷயமும் தெரிஞ்ச, நீங்கள் கமிட்டி போட்டால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச அரசு ஊழியர்களை ஏமாற்ற முடியுமா? அப்போ இன்றைக்கி கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம திமுக ஆட்சியை பற்றி ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா இப்போ கமிட்டி போடுறாங்க, கமிட்டியில் யார் இருப்பா? அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. ஏங்க, அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரியும், அவங்கள ஏமாற்றவே நீங்கள் ஒரு கமிட்டி போடுறீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும். இது கூட தெரியாமல் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு. அப்போ நல்லாவே தெரியும் அரசு ஊழியர்களுக்கு குழு போட்டால் என்ன நடக்கும்னு. அப்போ உங்களுக்கு பெருசாக வேட்டு வைக்க தயாராகி விட்டார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோட்டையில் இருக்கக்கூடிய யூனியன் அவங்க சொல்லிட்டாங்க, உங்களை எதிர்கட்சி ஆகும்ட்டாங்க. ஜாக்டோ ஜியோ ஆமாம் அவங்களை எதிர்கட்சி ஆக போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்டோ ஜியோ போராட்டம்லாம் பண்ணால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிற அளவுக்கு மிரட்டுறீங்க. இன்னொரு பக்கம் கேட்டால் போராட்டத்தினால் வளர்ந்தது தான் திமுகங்கிறீங்க. என்னங்க அது? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே மறுத்து பேசுகிறீங்க. போராடக்கூடாது நீதிமன்றத்தில் போய் தடை ஆணை வாங்கிட்டு வரீங்க. உங்கள் கூட இருக்க கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இது உடன்பாடா? திருமாவர்களுக்கு உடன்பாடா? அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கண்ணை உறுத்துறது என்னென்னா, குறைஞ்சது ஒரு 40 லட்சம் ஓட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஓட்டை வாங்கணும். நம்ம பாட்டுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், அப்படி ஸ்டாலின், இப்படி ஸ்டாலின்னு போட்டுட்டோம். இந்த ஓட்டை போச்சுன்னா அதுவும் எலக்ட்ரோரியல் மிஷின் வேறு நமக்கு சந்தேகம்.
சரி, அதை வந்து உள்ளே உட்காந்துருக்க நம்ம ஆளுங்க யார், நம்ம அரசு ஊழியர்கள் தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அவங்க நம்ம ஆளாக இருந்தால் நல்லதுன்னு பார்த்தா அவங்களையும் பகைச்சிக்கிட்டோம். அப்போ ஒட்டு மொத்தமாக வாக்குச்சாவடியே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ எப்படி ஜெயிக்க போகிறீங்க? இதை தாண்டி தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடும். எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுறாங்களோ அப்போவே தேர்தல் ஆணையம் வச்சது தான் சட்டம். டிஜிபிலேருந்து எல்லாம் அவங்களால போட்டுருவாங்க. அப்போ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அதனால தான் இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்களை கூப்பிட்டு வாங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலான்னு கூப்பிட்டீங்க. உள்ளே போய் என்ன நடந்தது? இப்போ அரசு ஊழியர்கள் போய் கோரிக்கை வச்சாங்கன்னா இப்போ கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மாவோட இருந்தால் என்ன நினைப்பாங்க? ஜெயலலிதா அம்மா அவங்க ஒரு டோனில் பேசுவாங்க. கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? எப்பா 10 கோரிக்கை இருக்குதா, சரிப்பா ஒரு 4 நிறைவேற்றி தரேன், மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, போன தடவை நடந்த விஷயத்த சொல்கிறோம், இப்போ இன்றைக்கி எந்த நடந்திருக்குங்கிறத நீங்கள் போன தடவை என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்லிவிட்டு பேசுவோம். இதே மாதிரி போன தடவை அரசு ஊழியர்கள் சங்கம்லாம் பெரிய அளவுக்கான போராட்டம்லாம் அறிவிக்கிறாங்க. சார் நைட்டு ஒரு 8 மணிக்கு கோட்டைக்கு வாங்க பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம தங்கம் தென்னரசு ஆகட்டும், நம்ம ஏவா வேலு, அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் வர சொன்னாங்க. இவங்க 6 மணிக்கே போய் காத்திருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்டரும் ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதலமைச்சருடன் கோட்டையில் இந்த குழு ஆய்வு பண்ணுது. ஆய்வு பண்ணி 8 மணிக்கு முடிச்சுட்டு சொல்லாமல் கூட வேணால் காரில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அரசு ஊழியர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, சரி அமைச்சர்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வருவாங்க போலக்குதுன்னு வெயிட் பண்ணி 10 மணி ஆகியும் வரல. அப்போ அரசு ஊழியர்களுக்கு என்ன நினைப்பாங்க? ஏங்க நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுங்குறீங்க, இல்லைங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும், இல்லை நாளைக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தால் வீட்டுக்காவது போவோம். எங்களை உட்கார வச்சு அலக்களிக்க வச்சது யார்? அப்போ இந்த ஆணவம் உங்களுக்கு எப்படி வருகிறது? ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் தானே. இந்த ஆட்சி அதிகாரிகளுக்கு அச்சாணியாக விளங்குவது யார்? நாங்கள் தானே. அரசு ஊழியர்களே, உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும்னு கலைஞரின் மகன் சொல்லுகிறேன் நீங்கள் சொன்னீங்க. கலைஞர் எங்களை வாழ வைத்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு கலைஞர் எண்ணற்ற சலுகை. நிறைய பேர் சொல்லுவாங்க அரசு ஊழியர்கள் ஓட்டவே கலைஞர் தான், தபால் ஓட்டை பிரித்தாவே அவங்க ஓட்டு தான் வரும். இன்றைக்கி வந்து மொத்த ஓட்டு உங்களுக்கு போச்சு. அப்போ இதை சரி பண்ணலாம் தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க? இன்றைக்கி கூப்பிடும் போதே சரி அவங்களுடைய மனசு தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய 2-3 ஊழியர் சங்கத்தில் பேசியிருப்பாங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் வந்து பேச போகிறீங்க, நீங்கள் இதை கேளுங்க, இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்கலான் இருக்கோம், சுமூக உறவை எட்டிடுவோம், இதான் பேச்சுவார்த்தை. அப்படி தான் எப்பயும் நடக்கும். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் இல்லைங்க பழைய ஊதிய திட்டம் தான் வேணும்னு சொன்னாங்கன்னா இவங்களால கொடுக்க முடியாது. அதனால் முன்னாடியே ஒரு கட்டம் அப்படியே பேசுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு சொல்லுவாங்க, பாருங்கள் அந்த மாதிரி அவங்க அந்த மனநிலையில் இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு தான் போகணும். ஆனால் உள்ளே போயிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அதையும் செயல்படுத்த மாட்டோம், சரிங்க மற்றது அதையும் செயல்படுத்த மாட்டோம், காலி பணியிடங்கள் அதுவும் செயல்படுத்த மாட்டோம். எதுக்குங்க கூட்டம்னா, இல்லைங்க நீங்கள் வந்து 6ஆம் தேதி போராட்ட அறிவிப்பு வச்சுருக்கீங்க, அதை வந்து 6ஆம் தேதி வைக்காதீங்க, சிஎம் ஃபீல் பண்ணுறாரு, அப்போ என்ன பண்ணலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம். இது என்னங்க, இது குழந்தைத்தனமாக இருக்குல்ல. அப்போ ஏதாவது நம்ம பேசினோம்னா அப்படிலாம் நீங்கள் ஏதாவது போராட்டம் நடத்துனீங்கன்னா அப்புறம் நாங்கள் வேறு மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஜெயலலிதா காலத்தில் எஸ்மா டெஸ்மாலாம் பார்த்தீங்களா, அப்போ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், நீங்கள் போகிறதுனா போடுங்க, அவ்வளோதான் சார். ஒரு குழு கூட ஏதாவது அதுக்கு பாதகம் ஏற்பட்டால் நெளிஞ்ச தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கும். அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ ஒரு 10 ஆள் பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஆள் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அரசு ஊழியர் அப்படின்னா ஒரு அரசு நீங்கள் உள்ளே வந்து போனாலே போதும் சார், எங்கே பார்த்தாலும் லஞ்சம் சார், நிறைய பேர் பேசுகிறது கேட்டிருக்கோம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், அரசு ஊழியரே மோசம். அரசு ஊழியர்களையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள், நிறைய பேர்கிட்ட அரசு அலுவலகம் போயிருப்பீங்க, சில பேர் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சில பேர் நேர்மையாக இருக்கக்கூடிய உங்கள் பகுதியிலே இருப்பாங்க. சார் அவர் காசெல்லாம் எதுவும் வாங்க மாட்டார் சார், கரெக்டாக இருப்பார் சார், அவர் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் பணம் வாங்குறவங்களை தண்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் தண்டிக்கிறீங்க. சரி, இன்னொன்று அரசு ஊழியர்கள் இந்த கேள்வி கேட்குறேன், ரைட்டுங்க, நாங்கள் வந்து ஊழல் பண்ணுறோம், லஞ்சம் வாங்குகிறோம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், மேலே இருக்க குடும்பம், அதையும் தாண்டி தனியார் நிறுவனங்கள், யாராவது ஒருத்தர் இங்கே நியாயமாக எல்லாம் நடைபெறுகிறதா? ஒரு சமுதாயமே கரெக்டாக இருக்கும்போது எங்களை மட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? அவங்க கேட்குறாங்களே, இதுக்கு என்ன பதில் நம்மகிட்ட இருக்குது? நீங்களே சொல்லுங்களேன். எல்லாரையும் 19 அவங்க மோசம், டிராஃபிக் அவங்களும் காசு வாங்குறாங்க, போலீஸ் அவங்களும் காசு வாங்குறாங்க, எல்லோரும் காசு வாங்குறாங்க. அவர்களும் நம்ம சமுதாயத்துலேருந்து போனவங்க தானே சார். இது எங்கே சார் நடக்குது? இது எப்படி ஆரம்பிக்குது? தலைவர் எவ்வளியோ, கீழே இருக்கவங்க எவ்வளி, வேறு என்ன பண்ண முடியும்? மேலே இருக்கவங்கள வந்து ஊழல் பண்ணவங்களையும் நம்ம மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறோம். மக்களே என்ன நினைக்கிறோம், ஊழல் ஒரு பெரிய விஷயம் இல்லை,
அவர் வந்து வாங்கினா கரெக்டாக செஞ்சுருவாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அதுவும் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறார். கண்டிப்பாக நம்ம என்ன கேட்குறோம், எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் தெரியாதவரா? அவர் ஆட்சியில் இருக்கார், அவர் கொடுக்க தெரியாதா? 10.5% இடஒதுக்கீடு கடைசி நேரத்தில் கொடுத்தாரா இல்லையா, ரிஸ்க் எடுத்து? அப்போ இந்த ரிஸ்க்கையும் எடுக்கக்கூடாது, போகிற போக்கில் அடிச்சு விடுவோம். எது அவங்களுக்கு நான் அடுத்து வந்தேன்னா உங்களுக்கு ஓய்வூதியம், சரி அதையே விட்டுருங்க. ஒரு இந்த இந்த பதவி போகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த போகிறோம், எழுதி வச்சுக்காங்க, நாங்கள் அடுத்து வந்தால் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தா அது இம்பேக்ட் இருக்குமா இருக்காதா? இல்லை ரொம்ப அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமில் போய் பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்திட்டோம், இந்த மாதத்துலேயே செயல்படுத்திட்டோம், போடும் ஜீவோ போட்டு போய் எலெக்ஷன் நின்றுங்க, அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு ரிஸ்க் எடுத்துருக்க முடியாது. அவருக்கு நல்லா தெரியும் பண்ண முடியாது, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இப்போ திமுகவுக்கு சிக்கல் என்னென்னா காசு இல்லை, காசு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? இதுவும் பழனிசாமி ஆட்சியில் கொரோனா பீரியட் ஃபண்டே இல்லாமல் நடத்தினார் கவர்மெண்ட்டு, இன்றைக்கி அப்படியே நடக்குது. அப்போ ஜாக்டோ ஜியோ வந்து வரக்கூடிய சனிக்கிழமை வந்து கருப்பு பேட்ச் அணிகிறாங்க. 6ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற போராட்டம். அந்த காலவரையற்ற போராட்டம்னா அரசு இயந்திரம் முடங்குமே, எப்படி சமாளிக்க போகிறீங்க? நல்லா யோசனை பாருங்கள். கேட்டால் இப்போ என்ன சிக்கல்லாம் இவங்களுக்கு, இவங்களுடைய கவனம் எதில் இருக்குதுன்னா பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்கணும், அதுக்கே ஃபண்ட் இல்லை, அடித்து பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணி ஃபண்டை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் முதல்வர் ஊக்கத்தொகை வேறு கொடுக்கணுங்கிறாரு பொதுமக்களுக்கு, இதுக்கே காசு இல்லை, எப்படிப்பா ஊக்கத்தொகை கொடுக்க முடியும்? பழனிசாமி அவர்கள் கொடுக்கும்போது அதெல்லாம் 5000 ரூபா கொடுக்கணும் சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் கொடுங்க, மாட்டிக்கிட்டீங்களா? அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு அரசாங்கம் இல்லை. நம்ம ஏன் சொல்கிறோம்னா 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போதே தெரியும், 2026 தேர்தல் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நிதியமைச்சரை கூப்பிட்டு கடைசி வருஷம் அன்பளிப்பை அள்ளி தள்ளுறோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை ரெடி பண்ணி வைங்க, அந்த ஃபண்டு அப்படியே இருக்கணும். சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்க வேணாமா? வருமுன் காப்ப வந்தான் அறிவாளி, வந்த புண்பை யோசிப்ப வந்தான் ஏமாளி. பாட்டுப்பா எல்லாம் தத்துவம்லாம் பேசுகிறீங்க, ஆனால் விட்டுறீங்க, கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ என்னாச்சு, அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள கண்டபடி அலைய வச்சு அவங்க ரொம்ப இனிமேல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, பணி வரவே கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு. இப்போ யாருக்கு அது நான் கொண்டாட்டம் தெரில, விஜய் பக்கம் போக போகுதா பழனிசாமி பக்கம் போக போகுதா தெரில, இது ஒரு பக்கம். அப்போ அரசு ஊழியர்களுக்கு பெரிய நாமம் சாத்துவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிந்து விட்டது, ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வரப்போகுது, பெரிய சேனல்லாம் புதிய தலைமுறையெல்லாம் கூட அப்படி தான் போட்டாங்க. நம்ம ஒருத்தர் தான் சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க, மீண்டும் பெரிய அல்வாவாக கொடுக்க போகிறாங்க அரசு ஊழியர்களுக்கு, இவங்க பெரிய அளவுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க, நம்ம தான் சொன்னோம். அது உண்மையாகிடுச்சா? எப்படி சொன்னீங்க? நிறைய பேர்லாம் அதுக்குள்ளே கேட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணி, எப்படிங்க அது அப்போவே சொன்னீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்படும்? எப்படிங்க திருப்பம் ஏற்படும்? சட்டியில் இருந்தால் அங்கே ஈஸியான ஃபார்முலா. அவங்க உங்களை கூப்பிட்டு தாஜா பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க, கெஞ்சினா மிஞ்சுவாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, மிரட்டி பார்த்தாங்க, எல்லாம் டைம் முடிவு போகுதுப்பா நீ கிளம்பு பண்ணிட்டாங்க இன்றைக்கி அரசு ஊழியர்கள். இது ஒரு பக்கம். இதற்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள், அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஆப்பாக இவங்க வைக்க போகிறாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு 200 ஜெயிப்போங்கிறாங்களே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நீங்களே சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்ன? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அந்த நீதிமன்ற அவமதிப்பில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு, அவர் முறையாக அந்த ஒரு ஆணையை செயல்படுத்தலை, அது அப்படியே போய் 15 வருஷம் ஆச்சு, இன்னும் செயல்படுத்தலைங்கிறனால நீதிமன்ற அவமதிப்பு. ஏன் இதை சிம்பிளாக நம்ம பிடிக்கிறோம்னா, இதே மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு அளவுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அதாவது ஒருவர் ஒரு ஒரு வழக்கு சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போகிறாரு, அவருடைய எஃப்ஐஆர் மூடலை, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணால் நீதிமன்றத்துக்கு தெரியும். ஆனால் அரசு வழக்கறிஞரை கேட்டால் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணியாச்சுன்ட்டார். எங்கெங்கே க்ளோஸ் பண்ணீங்கன்னா, இல்லை இவர் ஆனால் தேட ஆரம்பித்தோன்னே சீஃப் செக்ரட்டரி வர சொல்லுங்கன்ட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி வரக்கூடாதுங்கிறதுக்காக நைட்டோட நைட்டாக 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணி பெரிய வக்கீலை வச்சு உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை ஆணை வாங்க போனாங்க தமிழ்நாடு அரசு. சீஃப் செக்ரட்டரி காரை எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போயிருந்தால் இனிமேல் ஒழுங்காக இருக்குன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அனுப்பியிருப்பாங்க. அங்கே கூட போய் நிற்க முடியாதான். அதனால் தமிழக மக்களுடைய காசு 45 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பெரிய வழக்கறிஞரை போய் சொல்லி உச்சநீதிமன்றம் அதனால் ஆஜராகியே தீருனாங்க. அடுத்த நாள் வந்து ஆஜரானீங்களா இல்லையா? நீதிமன்றம் கேட்குது, உங்களை கூப்பிட்டு ஆஜராக சொல்கிறது எங்களுக்கே வருத்தமாக இருக்குது, நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? இப்போ கூட ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு. அப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் நீதிக்கு தலைவணங்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீதியே மதிக்கிறது இல்லை. அப்போ யாருக்கு தான் நீங்கள் கட்டுப்படுவீங்க?
மோடிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. கேட்டால் மோடிக்கு பயப்பட மாட்டாங்க, ஈடிக்கு மோடி ஈடினா தான் இவங்களுக்கு பயமே வருது, மற்ற எதை கண்டும் பயம் இல்லை. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தன்னுடைய மவுசை இழந்து கொண்டு இன்றைக்கி திக்கற்று இருக்கிறது. குரூப் 4 எழுதினவங்கெல்லாம் குரூப் 4 கண்ணு முடிச்சு எழுதினவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கேட்டால் பிஹெச்டிக்கு பிஹெச்டிக்கு வந்து கொஸ்டின் பேப்பருக்குள்ள அந்தளவுக்கு வைக்கிறீங்க, எப்படி எழுதுவாங்க? எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? பகுதி நேர பேராசிரியர்களுக்கு ரொம்ப கம்மி சம்பளத்தில் இருக்கிறனாங்க. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு பகுதி நேர பேராசிரியராக இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு கல்வித்தரம் உயரும்? கேட்டால் அன்பில் மகேஷ் கோபம் வருது. ஐயோ, கல்வியில் சிறந்த தமிழகம், சில கம்பன் பிறந்த தமிழகம், அதெல்லாம் ஒரு காலத்தில். இன்றைக்கி கல்வியில் நீங்கள் கட்டடங்கள் ஒழுங்காக பராமரிச்சிங்கன்னா ஒரு பையன் எதுக்கு இறந்து போனார்? இறந்து போனோன்னா 10 லட்ச ரூபா அவங்க அரசு வேலை, இதோடு முடிச்சிடுறீங்க. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான். அரசு ஊழியர்கள் தங்களுடைய போராட்டத்தை அறிவித்து விட்டார்கள். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த அளவுக்கு இந்த அரசு வந்து ஒரு மாபெரும் துரோகம் பண்ணியிருக்காங்களே, அவர்கள் மன்னிப்பார்களா? வழியே போய் அவங்கள விரோதி, அதாவது இல்லைங்கன்னு சொல்லிட்டு அதோடு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வருஷம் இல்லைன்னீங்களே, அதோடு முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டாங்க இல்லைங்க முடியல, அடுத்த வருஷம் அடுத்து வந்ததுக்கப்புறம் வேணால் யோசிக்கிறோம், அதனால் முடியாது. அதை விட்டுட்டு கமிட்டி போடுறோம், அப்படி போடுறோம் சார். நோன் அப்படின்னு சொல்கிறது கற்றுக்கணும் சார். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அவங்க ஓட்டு போயிருமே, இவன் ஓட்டு போயிருமே, திருப்பரங்குன்ற விஷயம் இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிடும், இந்துக்கள் 2 ஓட்டு வேணும் சார். ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் வாழ்க்கையில். நீங்கள் 2 ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் அம்பலப்பட்டு போயிருவீர்கள். நான் சொல்வது சரியாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்டில். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.